உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கா? நான் கடையில் ஒரு ஆசிட் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன், இருந்தாலும் எனக்கு நெஞ்சு எரிச்சல் சரியே ஆகலை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஹாய், ஐ எம் டாக்டர் திலீப், MD and Chairman of DR Multi Specialty Hospital. இது வந்து உணவு குழாய், தட் இஸ் கால்ட் அஸ் ஈசோஃபேகஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த உணவு குழாய் மூலமாக கீழே வந்து போகும். அப்போ ஒரு கதவு மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பின்டர். அது வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன பிறகு இந்த உணவானது இரைப்பைக்குள்ளே போய் ஆசிடோட போய் வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி இந்த உணவு கீழே போகணும். அப்போ இந்த கதவு வந்து பூட்டும். இது வந்து சரியாக வந்து பூட்டவில்லை என்றால் இங்கே நம்ம சாப்பிட்ட சாப்பாடோ இல்லை இங்கே செக்ரிட்டாடோ ஆசிடோ இது வந்து அப்படியே வந்து மேலே வந்து நம்மளுக்கு நெஞ்செரிச்சலோ இல்லை வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து திருப்பி மேலே எதுக்களிக்கவோ வாய்ப்புகள் வந்து உண்டு. இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட் இங்கே மட்டுமே இருக்க வேண்டும். இது வந்து ஆசிட் ஜோன், இது வந்து நான் ஆசிட் ஜோன். இங்கே இருக்கிற ஆசிட் இங்கே வந்து இந்த உணவு குழாயை அரிக்க ஆரம்பித்தால் இங்கே வந்து பல விளைவுகள் வந்து உண்டாகும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு போய் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கரெக்டான ஆலோசனை உங்களுக்கு வழங்குவாங்க. தேங்க்யூ.